ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 25. சக்ரேன க்ஷுரதாரேன ஜஹார பிபதஹ சிர ஹரிஸ்தஸ்ய கபந்தஸ்து சூதயா அப்லாவிதோ ஆபதத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சக்கரேன சக்கரத்தால், க்ஷுரதாரேன சவரக்கத்தியைப் போல் கூர்மையாக இருந்த, ஜகார துண்டித்தார், பிபத அமிர்தத்தை பருகும்போது, சிர தலையை, ஹரி பகவான், தஷ்ய அந்த ராகுவின், கபந்த து ஆனால் அந்த முண்டம், சூதயா அமிர்தத்தால், அப்லாவித தொடப்படாததால், அபதத் உடனே பிணமாக விழுந்தது. டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷரான ஹரி சவரக்கத்தியைப் போலிருந்த தமது கூரிய சக்கரத்தை உபயோகித்து ராகுவின் தலையை உடனே துண்டித்து விட்டார். ராகுவின் சிரம் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டதும் அவனது உடல் அமிர்தத்தால் தொடப்படாததால் அதனால் ஜீவித்திருக்க முடியவில்லை. பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. பகவானாகிய மோகினி மூர்த்தி ராகுவின் தலையை அவனுடைய உடலிலிருந்து துண்டித்த போது உடல் இறந்து போனாலும் தலை உயிருடனேயே இருந்தது. ராகு தனது வாயின் வழியாக அமிர்தத்தை பருகி கொண்டிருந்தான். அமிர்தம் அவனது உடலினுள் புகுவதற்கு முன்பாக அவனது தலை துண்டிக்கப்பட்டது. ஆகவே ராகுவின் தலை உயிருடனேயே இருந்தது, உடலோ இறந்து போனது. அமிர்தம் தேவர்களுக்குரிய அற்புத உணவு என்பதை காட்டுவதற்காகவே இந்த அற்புத செயலை பகவான் நிறைவேற்றினார். பதம் 26. சிரஸ்து அமரதாம் நீதம் அஜோ கிரகம் அசீக்லுபத் எஸ்து பர்வாணி சந்திரார்காவ் அபித்தாவதி வைரதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சிர தலை, தூ நிச்சயமாக, அமரதாம் அமரத்துவம், நீத்தம் அடையப்பெற்று, அஜ பிரம்மதேவர், கிரகம் கிரகங்களில் ஒன்றாகிய, அசிக்லுபத் ஏற்றுக்கொண்டார், யா அதே ராகு, தூ உண்மையில், பர்வாணி பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில், சந்திரார்கவ் சந்திரனையும் சூரியனையும், அபிதாவதி விரட்டுகிறான், வைரதி பகையின் காரணத்தால். டிரான்ஸ்லேஷன். ஆனாலும் ராகுவின் தலை அமிர்தத்தால் தொடப்பட்டதால் அது அழிவற்றதானது. இவ்வாறாக பிரம்மதேவர் ராகுவின் தலையை கிரகங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். ராகு சந்திர சூரியர்களுக்கு நித்தியமான விரோதி என்பதால் அவன் எப்போதும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவுகளில் அவர்களை தாக்க முயற்சி செய்கிறான். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். ராகு சிரஞ்சீவியாக மாறிவிட்டதால் சூரியனையும் சந்திரனையும் போல அவனையும் கிரகங்களில் ஒருவனாக பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ராகு சூரிய சந்திரர்களின் நித்தியமான விரோதி என்பதால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகியவற்றின் இரவு அவர்களை தாக்குகிறான். பதம் 27. பீத பிராயே அம்ருதே தேவைர் பகவான் லோக பாவன பஷ்யதாம் அசுர இந்திரானாம் ஸ்வம் ரூபம் ஜக்ருஹே ஹரி. டிரான்ஸ்லேஷன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பீத பிராயே கிட்டத்தட்ட பருகி முடிந்ததும், அமிர்தே அமிர்தம், தேவை தேவர்களால், பகவான் மோகினி மூர்த்தியாக உள்ள பகவான், லோகபாவன மூவுலகங்களையும் பராமரிப்பவரான, பஷ்யதா முன்னிலையில், அசுர இந்திரானாம் தங்களது தலைவர்களுடன் கூடிய எல்லா அசுரர்களின், ஸ்வம் சுய ரூபம் ரூபத்தை, ஜக்ருஹே வெளிப்படுத்தினார், ஹரி பரமபுருஷ பகவான். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரே மூவுலகங்களுக்கும் நண்பரும் அவற்றை பராமரிப்பவரும் ஆவார். இவ்வாறாக தேவர்கள் அமிர்தத்தை பருகி முடிக்கும் வேளையில் பகவான் கிருஷ்ணர் அசுரர்களின் முன்னிலையில் தமது சுய ரூபத்தை வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் 26, 27
பதங்கள் 25, 26, 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.